ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசி 3 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ இது அரை வேக்காடை தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம லேயர் டம் பிரியாணி செய்ய போகிறோம். உப்பு போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். சாப்பாடு ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து இப்போ வெடிகட்டிடலாம். சாப்பாடு வெடிச்சாச்சுங்க. இது அதாவது கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி கண்டிஷனில் எடுக்கணும். இதை நம்ம லேயராக போட்டு டம்மில் வச்சா ஃபுல்லாக வெந்துடும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு. இது வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் முந்திரியை போட்டுக்கலாம். அப்போ தான் ரெண்டும் சேர்ந்தாப்பில் வரும். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக ஒரு கிண்ணத்தில். எல்லார் வீட்லேயும் ஒரு மெத்தடு வச்சுருப்பீங்க பிரியாணி செய்கிறதுக்கு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது ஆனியனும் முந்திரியும் வறுத்து எடுத்தாச்சு. இதே கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த சூட்லேயே கலாரிடலாம். இப்போ லேயராக போட்டுடலாம். நான் மட்டன் கிரேவி ஏற்கனவே செஞ்சுட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டன் கிரேவி ஊற்றிக்கணும். சாப்பாடு போடணும் அது மேலே. முந்திரி ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சது போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். திருப்பி மட்டன் கிரேவி ஊற்றிக்கலாம்.
லேயர் லேயராக போட்டுக்கிட்டே வரணும். எல்லாமே லேயராக போட்டாச்சுங்க. மேலே நெய்யும் ஊற்றிட்டேன். இப்போ மூடி டம்மில் வைக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டம்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து கலாரி விட்டுக்கலாம். எப்படி நல்லா வந்துருக்கு பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி எந்த மெத்தடில் செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.